ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் புதல்வன் திட்டத்தை பத்தி பிரீஃபா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். யாரெல்லாம் முதல்ல இந்த தமிழ் புதல்வன் அப்படிங்கிற அந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள், இதுக்கு எப்படி அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் மேண்டேட்டரி நம்ம வந்து சப்மிட் பண்ணணும், எங்க போயிட்டு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத பத்தி A to Z உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் மந்த்லி 1000 ரூபீஸ் வந்து உங்களால வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, கல்வி உதவித்தொகையை உங்களால வந்து வாங்க முடியும். இத பத்தி நம்ம ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன் வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த தமிழ் புதல்வன் அப்படிங்கிற இந்த ஸ்கீம் வந்து யார் வந்து கொண்டு வராங்க அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் வந்து இந்த தமிழ் புதல்வன் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க. இத பத்தி ஒன் பை ஒன்னா நம்ம பிரீஃபா பார்க்கலாம். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை 2024 to 25ஆம் ஆண்டு நிதியாண்டு முதல் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்றும் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் தமிழ் வழியில் பயின்று உயர் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது பெண்களுக்கு வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதை இதை தொடர்ந்து ஆண்களுக்கும் இந்த ஒரு திட்டத்தை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகையை வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் செயல்படுத்துதல் ஆணை வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாணை வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான அபிஷியல் ஜிஓ, அதாவது கவர்மெண்டோட ஆர்டர் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை போயிட்டு நீங்க ஒன் பை ஒன்னா வந்து படிச்சு பாத்தீங்க அப்படின்னா இதை பத்தி அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். பட் இதை பத்தி பிரீஃபா ரொம்ப ஷார்ட்டா உங்களுக்கு இந்த வீடியோல நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. ஓகே, இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. யாருக்கு வந்து முதல்ல கொடுக்குறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஆண்களா இருக்கணும். அவங்க வந்து ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஆண் மாணவர்களா இருக்கணும். அரசு பள்ளியில அப்படி இல்லைன்னா அரசு உதவி பெறும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல வந்து 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை நீங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் மீடியத்துல படிச்சிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு ஸ்கீம்ல வந்து எலிஜிபிள் ஆக முடியும் அப்படிங்கறத தெளிவா உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, இதுல யாரெல்லாம் முதல்ல வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற பார்க்கும்போது, நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஆண் மாணவர்களா இருக்க வேண்டும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது, அரசு அப்படின்னா அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல பயின்றவர்களாக இருக்க வேண்டும். அதுலயே வந்து 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் மீடியத்துல படிச்சிருக்கக்கூடிய ஒரு மாணவர்களா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த வருஷம் நீங்க கண்டிப்பா கல்லூரியில போயிட்டு ஜாயின் பண்ணிருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஏன்னா கல்லூரியில போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணப்பட்ட மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த தமிழ் புதல்வன் திட்டத்து மூலியமா 1000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. நீங்க 12th முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஏதோ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறீங்க, இல்ல இப்ப நெக்ஸ்ட் வந்து நீங்க படிக்காம வீட்லயே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிள் கிடையாது. நல்லா கவனிக்கணும். நீங்க காலேஜ்ல போயிட்டு நீங்க யூஜி படிச்சாலும் ஓகே, இல்ல இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கீங்கனாலும் ஓகே, இல்ல வந்து நீங்க வந்து பாலிடெக்னிக் படிச்சிட்டு இருக்கீங்கனாலும் ஓகே, இல்ல நீங்க மெடிக்கல் லைனுக்குள்ள என்ட்ரி ஆயிருக்கீங்கனாலும் ஓகே, நீங்க ஹையர் எஜுகேஷனுக்கு உள்ள போயிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிருக்கணும். நீங்க ரெகுலரா வந்து காலேஜுக்கு வந்து போயிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த திட்டத்தை வந்து உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறத பார்க்கும்போது, உங்களுக்கு தேவையான ஆவணத்தை கண்டிப்பா நீங்க தமிழ் புதல்வன் அப்படிங்கிற இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணணும்னா ஆதார் கார்டு அப்படிங்கிறது இருக்கணும். ஆதார் கார்டுல லிங்க் ஆயிருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். ஆதார் சீடிங் பண்ணப்பட்ட பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். பேங்க் அக்கௌண்ட் இல்ல அப்படின்னா இப்பவே ஓபன் பண்ணிக்கோங்க. நீங்க படிக்கிற காலேஜ்லயுமே என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணி கொடுக்குறாங்க மெனி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்று, அதாவது உங்களுடைய மார்க் ஷீட் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வருமான சான்று, உங்களுடைய ஆனுவல் இன்கம், உங்க ஃபேமிலியோட ஆனுவல் இன்கம் எவ்வளவு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்கம் சர்டிபிகேட் அப்படிங்கிறது கேட்பாங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், மெயில் ஐடி, இது மட்டும் இருந்தாலே போதுமானது. நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த தமிழ் புதல்வன் அப்படிங்கிற இந்த திட்டத்துக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிற சொல்றாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எங்க கிடைக்கும் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா, நீங்க எந்த காலேஜ்ல இப்ப படிச்சிட்டு இருக்கீங்களோ அதே காலேஜ்ல உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா கொடுக்குறாங்க. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, இதுதான் வந்து தமிழ் புதல்வனுடைய அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இது வந்து ஒவ்வொரு காலேஜ் வைஸா நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா சேஞ்ச் பண்றாங்க. இது நம்மளுக்கு இப்போ எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஒரு காலேஜ்ல இருந்து திருப்பத்தூர் காலேஜ்ல அட்டானமஸ் காலேஜ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. 12th உங்களோட மார்க் வந்து உங்களுடைய பேர் வந்து எப்படி இருக்கோ அதே போல நேம் என்ட்ரி பண்ணிக்கோங்க. காலேஜுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, எந்த இயர்ல ஜாயின் பண்ணீங்க அப்படிங்கறத கேட்டிருப்பாங்க. அது டிஃபால்ட்டா 2024 கொடுத்திருக்காங்க. நேம் ஆஃப் த கோர்ஸ், என்ன கோர்ஸ் படிச்சிட்டு இருக்கீங்களோ அதை கொடுத்திருக்காங்க. சப்ஜெக்ட் டூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. 3 இயர்னா 3 இயர் போட்டுக்கோங்க. அதே மாதிரி 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்களாங்கிறத கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க எந்த ஸ்கூல்லலாம் வந்து 6th to 12th வரைக்கும் படிச்சீங்களோ அந்த ஸ்கூலோட நேம், அந்த இயர் வந்து கேட்குறாங்க. இது எல்லாமே ஒன்ஸ் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் உங்க டேட் ஆஃப் பர்த், உங்களோட எம்இஸ் நம்பர், ஆதார் கார்டு நம்பர், ஃபாதர் நேம், மதர் நேம்,
கார்டியன் இருந்தாங்கன்னா கார்டியன் நேம், உங்களுடைய கம்யூனிட்டி, உங்களுடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பரு, அதே மாதிரி உங்களுடைய 10th ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, +2 ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, ஸ்டூடெண்டோடைய இன்ஃபர்மேஷன், அதாவது அவங்களோட வீட்டு அட்ரஸ், ஆதார் சீடிங் பண்ணப்பட்ட அந்த பேங்க் அக்கௌண்ட், எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பரு, அந்த பேங்கோட நேம், பிரான்ச் நேம், ஐஎஃப்எஸ்சி கோடு, இது எல்லாமே ஒன்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு ஸ்டூடெண்டோட சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. போட்டு எந்த டேட்ல அப்ளை பண்ண போறீங்களோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணிட்டு இதை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு உங்க காலேஜில் இருக்கக்கூடிய டீன், அதாவது வந்து பிரின்சிபால் இருந்தாங்கன்னா பிரின்சிபால்கிட்ட கொடுங்க, இல்லை உங்க ஹெச்ஓடிஸ் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நீங்க வந்து இதை பிரிண்ட் அவுட் எடுத்து கீழே வந்து என்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணணுங்கிறத கொடுத்துருக்காங்க. 10th 12th 11th மார்க் ஷீட்டு, டிசி, ஆதார் சீடிங் பண்ணப்பட்ட பேங்க் பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜ், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு வந்து ஃபுல் சைஸ் ஆதார் கார்டு, இது எல்லாத்தையுமே நீங்க வந்து ரெடி பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் பின்னாடி அட்டாச் பண்ணி என்க்ளோஸ் பண்ணி நீங்க நேரடியாக அந்த படிக்கிற காலேஜில் போயிட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்கறது வந்து இந்த ஸ்கீமுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறீங்க. இப்போ வரைக்கும் அஃபீஷியலாக இந்த ஒரு வெப்சைட்டும் நம்மளுக்கு வந்து லான்ச் பண்ணல. ஆக்சுவலாக இது வந்து நம்மளே வந்து அப்ளை பண்ண மாதிரி ஆப்ஷன் இவங்க வந்து கொடுக்கல. என்ன காரணத்தினால இவங்க வந்து கொடுக்கல அப்படின்னா, இதே மாதிரி தான் பெண்களுக்கும் அந்த புதுமை பெண் திட்டத்தில் வந்து அவங்க அஃபீஷியலாக வந்து யாருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இந்த ஒரு அத்தாரிட்டி அப்ளை பண்ணுறதுக்கான அதிகாரம் வந்து அந்த சம்மந்தப்பட்ட நீங்கள் படிச்சுட்டு இருக்கக்கூடிய காலேஜில் இருக்கக்கூடிய நிர்வாகம், அந்த மேனேஜ்மெண்ட் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரை உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க எந்த காலேஜ்ல படிக்கிறீங்களோ அந்த காலேஜ்லயே உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வந்து கொடுப்பாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. பட் இது வந்து அஃபீஷியலான அப்ளிகேஷனான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இது அஃபீஷியலான அப்ளிகேஷன் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து கவர்மெண்டோட அப்ளிகேஷன் கிடையாது. ஒவ்வொரு காலேஜ்ல இருந்து தனியா வந்து இண்டிவிஜுவலா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுக்குறாங்க. தமிழ் புதல்வன் திட்டம் 2024 to 25 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காலேஜ் வைஸா உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. உங்க காலேஜ்ல எப்படி அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதை நீங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இது வந்து அஃபீஷியல் அப்ளிகேஷன் கிடையாது. முடிஞ்சா இதுக்கான அப்ளிகேஷன் கூட நான் அட்டாச் பண்றேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐடியாக்காக நீங்க பார்த்துக்கோங்க. வேற ஃபர்தரா தமிழ் புதல்வன் திட்டத்தை பத்தி உங்களுக்கு டவுட்ஸ் வருது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதுக்கு உண்டான அஃபீஷியல் ஜிஓக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை போயிட்டு ஒன்ஸ் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.